பல்வேறு சர்ச்சை பேச்சுகளுக்கு கிடைத்த குட்டு காரணமாக அமைச்சர் பதவியை துறக்க அமைச்சர் பொன்முடியே முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சர்ச்சை குறையாத வகையில் அனைத்து சம்பவங்களிலும் தலைகாட்டிய அமைச்சர் பொன்முடியின் அரசியல் பிரவேசம் தற்பொழுது அது கேள்விக்குறியாகி உள்ளது. செம்மண் குவாரி மூலம் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு எதிராக நிகழ்ந்த சம்பவங்களில் இருந்து அமைச்சர் பொன்முடிக்கு இறங்குமுகம் தொடங்கியது. 2021 ஆட்சி அமைந்ததில் இருந்து திமுகவின் இலவச மகளிர் விடியல் பயணத்தை ஓசி பஸ் என கூறியது, ஆளுநர் விவகாரத்தில் அதிகப்படியான எதிர்ப்பு போக்கை கையாண்டது, பொதுமக்களிடம் அதிகார போக்கில் ஏளனமாக பேசுவது என ஒவ்வொரு பேச்சிலும் திமுகவின் கோபத்திற்கு ஆளாகினார். இதனால் ஏற்கனவே அமைச்சரவை துறை மாற்றத்திற்கு ஆளான பொன்முடி தற்போது மீண்டும் சர்ச்சைக்குள்ளான பேச்சில் சிக்கியதற்காக அமைச்சர் பதவியையே இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சைவ வைணவ மதம் குறித்தான அமைச்சர் பொன்முடியின் அவதூறு பேச்சால் கடும் கோபத்திற்குள்ளான திமுக தலைமை அவரது கட்சி பதவியை பறித்தது. இதனால் தனது அரசியல் எதிர்காலம் முடிவுரைக்கு செல்வதை உணர்ந்துள்ள அமைச்சர் பொன்முடி தனது பதவியை தாமே துறக்க முன்வந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் பதவியை துறக்க முக்கிய நிபந்தனையினை திமுக தலைமையிடம் அமைச்சர் பொன்முடி விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அமைச்சர் பதவியை துறக்கும் பொன்முடி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தனது மகனாகிய கௌதம சிகாமணிக்கு அமைச்சர் பொறுப்பை வழங்க வேண்டும் என நிபந்தனை விடுத்திருப்பதாக தெரிகிறது. திமுகவின் வாரிசுகள் அடுத்த தலைமுறைகளாக உருவாகி வருவதை திமுக தலைமையிடம் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தனது மகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அவர் நிபந்தனை விதித்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.